அது டிராஃபி, அது டிராஃபிக்காக ஆடணும். 1008 பிரஷரு, அது வேற. இது ஐஎல்ஸ் வின்னு போட்டீங்கல்ல, இது ஐஎல்ஸ் போட்டீங்கல்ல, இதுல பாத்துப்போம், இதுல பாத்துப்போம், இதுல மோதிப்போம், இதுல அடிச்சுக்குவோம், இதுல புடிச்சுக்குவோம். ஏன் நீங்க அதுக்கு அதெல்லாம் நீங்க அந்த டிராஃபிக் அதையும் இழுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். முடிஞ்சது முடிஞ்சிச்சு. இதே மாதிரி முடிஞ்சிருக்கு. 2 சீசன் வார்னக்கு இருக்கு. இதே மாதிரி பொங்கல் டிராஃபி இத்தனைக்கும் அடுத்த 5 நிமிஷம் எல்லாம் ரிவார்டு கொடுத்தோம். டே வாங்குடா, டே காசு வாங்குடா, போதுடா அப்படின்னு கார்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. என்ன அது அகாலம் வரணுமா? இது உருட்டாகுது. இவனுக்குதான் மைண்ட்ல சூடாகுது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுன்னா ஜெவிடார் அவட சும்மா டென்ஷன் ஆகுது. என்ன விடுவேன்னு சொல்றேன். என்ன சொன்னேன் போடான்னு சொன்னேன். அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். நீங்க பேசுறதுல ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட பாத்துட்டு இருந்தேன். இவனை போடுறேன்றீங்க, உளுத்தம் பருப்பு போடுறேன்றீங்க, கடலை பருப்பு போடுறேன்றீங்க, கடலை பருப்பு போடுறேன்றீங்க, உப்பு போடுறேன்றீங்க. ஆனா அந்த கொக்கி குமார் திரும்ப அந்த டீம்ல போடுறது உங்க வாயில ஒரு வார்த்தை வரலையே. வந்து போடுறேன்னு சொன்ன அப்ப கூட போடுறது ஒரு வார்த்தை பேசலையே. இன்னைக்கு இப்போ சொல்றேன் அவனுக்கு கேட்டான்னா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதாவது கிசாவை கேட்டதுக்கு, கிசாவை கொடுத்ததுக்கே அவனுக்கு வந்து ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்றானுங்க. நான் சொன்னேன் கிசா அடிப்பான்டா, கவலைப்படாத, கண்டிப்பா வெற்றி பெறுவான் அப்படின்னு. அதுக்கே அவனு கதறானுங்க. அப்ப யோசிச்சோ, இப்படி யோசிச்சோ. மதன் ப்ரோ பிரேக்ல ஓடின வார் ஸ்டார்டிங்கும் சேம் டைலாக் ப்ரோ. அப்படியா, இது வேறையா கோபி ப்ரோ? இதெல்லாம் ஏன் கோபி ப்ரோ பாத்துட்டு வரீங்க? பிரேக் போட்டு போனடா குமார். அதுலயும் இதே மாதிரி பேசிருக்கான். வருவாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க, வெடிப்பாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு இங்க பாரு குமார், நான் சொல்றேன் வெடிக்க சொல்லு, தயவு செஞ்சு அடிக்க சொல்லு. பின்னாடி ஈஸியா பேச முடியாது. நான் என்ன கேக்குறேன், ஒரு அணி கேக்குறேன், ஒரு அணி கொடுக்க சொல்லுங்க. ஒரே ஒண்ணு வேணாம், நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். சீசனல் வார்ல தர வேணாம், சீசனல் வார்ல தர வேணாம். சீசனல் வாரம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த அது பேர் என்ன, சுதந்திர நாள் டிராஃபியா இன்னொன்னு வருதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன ஒரே ஒரு டீம், ஒரே ஒரு நாள் நான் கேக்குற டீம் கொடுங்க. அவன் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிடிஎஸ் 2.0 வார் கமெண்ட்ரில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறேன். என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு நாள் நான் கேக்குற டீம் புதன்கிழமை தானே? ஆமா புதன்கிழமை தானே. புதன்கிழமை வந்து பேசு. புதன்கிழமை காலைல வந்து அவங்க அதே மைண்ட் செட்ல இருக்காங்க. புதன்கிழமை காலைல வந்து கேளு, நான் காலைல விளையாடுவோம்ல, அப்ப கேளு. நான் ஒரே ஒரு டீம் நான் சொல்ற டீம் கொடுங்க. புதன்கிழமை வாடா, புதன்கிழமை பேசுறா, புதன்கிழமை பேசி யோசிச்சு வச்சுக்கோ. அதுக்குள்ள யார் யார் வேணும்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, சரியா? புதன்கிழமை வந்து கேளு. நீ என்ன இங்க பாரு இப்படி கேட்க கூடாது. சாய் கோஸ்ட் ட்ரோல் பிடிஎஸ் வந்து யாரையுமே தொட மாட்டேங்க. பிடிஎஸ் வந்து நான் தொட மாட்டேன், இது சத்தியம். பிடிஎஸ் வந்து நான் யாரையுமே தொட மாட்டேன். சரிடா, ஓகேவா? சூப்பர். டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க தானே? இல்ல சும்மா ஒரு மேட்ச் ஜெயிப்பீங்களா? டிராஃபியே அன்னைக்கு நீங்க பாப்பீங்கன்னு நான் சொல்றேன். அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, அவ்வளவுதான். என்ன பாப்பேன்? அது ஒரு டீம் உடைச்சு கேட்டாலும் தருவீங்கல்ல. ஒரு டீம் இப்ப நான் வந்து உடைச்சு இந்த பிளேயர் எல்லாரும் தோத்து தானே இருக்கிறானுங்க. என்ன உடைச்சு கேட்க யார வேணா கேள்வி தரேன். ஜெயிக்கிறவங்க உடைக்கிற மாதிரி நீ தோக்கிறவங்க தான் கேட்ப. ஜெயிக்கிறவங்க ஒரே ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான், அவனதான் உடைக்க முடியாது. குமாரமா இறப்புற ஓஜிபிடிஎஸ்க்கு மட்டும் ஷவுட் அவுட் தான். ஓஜிபிடிஎஸ் கேம் பிளே பார்த்து நீங்களே ஷாக் ஆனீங்க, ஆக போறீங்க. இப்ப புரியுது பிடிஎஸ் ஸ்குவாடோட அன்பெய்ட் கமெண்டேட்டர் நீங்க தான் அப்படின்னு. இல்ல அது ப்ரோ ஜெயிச்சா வேற ஜெயிச்சு ப்ரோ. Thank you so much for the super chat சக்தி விஜய் ப்ரோ. Thank you so much for the love and support ப்ரோ. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜிஎல். இது வந்து வாருக்கான கமெண்ட்ரி, ஓகேங்களா? டீம் ஜெயிக்கும்போது இண்டிவிஜுவலா சப்போர்ட் இருக்கு தலைவா. ஸ்டேட்மென்ட் வேற ஒன்னு பாக்கி இருக்கு, அது வேற கேட்டேங்கறாங்க. ஸ்டேட்மென்ட் தான் ஒன்னு சொல்லி தொலைய. ஸ்டேட்மென்ட் ஒரு மணிக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னீங்க. இதோட எப்ப வாய வச்சோம் அன்னைக்கு எனக்கு 15 நாள் வந்து ஸ்டேட்மென்ட் கேட்கறாங்க. குமார் இங்க பாரு, அந்த கமெண்ட் சும்மா போடுறீங்க. காலையில வந்துறோம், சாக கோட்டை கேக்குறோம், யாரை வேணும், இவனை என்ன வேணும், இன்னைக்கு ஜெயிப்பியா, இன்னைக்கு புடிப்பியா, என்னடா பிரச்சனை அப்படின்னு அவன் ஆரம்பிப்பான். ப்ரோ இந்த மாதிரி வந்து யாருக்கு சொல்றது கேட்காது ப்ரோ, நல்லா பவரான டீமா கொடுங்க. சரி ஓகே வாங்க, இன்னைக்கு யார் வேணும். நாமளும் 10 நாளா மாத்தல, கரெக்டா? கடைசி நாள் கூட கேட்டான். நம்ம என்ன சொன்னோம், கடைசி நாள் ஒரு மாற்றம் பண்ணி பார்ப்போம்டா, தின்ன போட்டு பார்ப்போம், எதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ கூட அவன் ஒத்துக்கல. நம்ம அதுக்கும் நம்ம அவனுக்கு சொன்னதே கேட்டோம், கரெக்டா? இன்னைக்கும் கூட அவனுக்கு சொன்னதுதான், ராட்ரிக் வந்து அவைலபிள் இல்ல. சோ அதனால அதுக்கு பெட்டரா இருக்க பிளேயர் தின்னு கேட்டா தின்னு வேற ஒரு டீம் போயிட்டனால கிசாவை போட்டோம். சொல்ல போனா கிசா வந்து போன தடவை பிடிஎஸ்க்கு டைம் பிரேக்கர் வரைக்கும் போனவன், ஓகேவா? பெர்ஃபார்ம் பண்ணவன் தான், அவ்வளவு கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்தாலும் ஜெயிக்கல குமார், அதான் உண்மை.
அதுதான் உண்மை. உண்மை என்னன்னா ஜெயிக்க மாட்டேங்கிறானுங்க. வேற புதன்கிழமை ஒரே ஒரு சிங்கிள் அந்த தனி டிராஃபி தானே அது வந்து தனியா ஒரு நாள் டிராஃபி கரெக்டா ஜெயிச்சா அன்னைக்கு ஒரு நாள் கரெக்டா. அன்னைக்கு நான் ஒரு டீம் வந்து என் மைண்ட்ல ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் நான் வந்து கேக்குறேன், நீங்க கொடுங்க, ஒரே ஒரு நாள் கொடுங்க, ஓகேங்களா? டீம் சேஞ்சஸ் வருது, அது நடக்குது, இது நடக்குது, எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, கொடுங்க. ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து BTS 2.0 கமெண்ட்ரேட்டர்ல இருந்து அப்படியே ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கே அறிவிச்சிடறேன். அதுக்கப்புறம் யாருக்கா இருந்தாலும் ஒரே பொதுவான கமெண்ட்ரி, பொதுவான ஆளு, எவனுக்கும் சப்போர்ட் கிப்போர்ட்லாம் நான் பண்ண மாட்டேன். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களை பத்தி மட்டும் தான் பேசுவேன், யார் இது பண்றாங்களோ அதுதான் கரெக்டா. இது நான் லைவ்ல 2000-3000 பேர் பார்க்கும்போது தான் இதை வாக்குறுதி தரேன். அப்புறம் இது மேல என்ன பண்றது நீங்க சொல்லுங்க? ஓகே தானே? ஹலோ நெட்டு கட்டா சரணே, நான் எனக்கு கேக்குது ப்ரோ. ஓகே செம்பருத்தி ஸ்டேட்மெண்டா உடுங்க ப்ரோ. எங்க ஃபைட் போத பாரு சரண், எங்க ஃபைட் போத பாரு. நல்லா ஃபைட் போகுது, மிராமல் ஃபைட் போகுது. ஆமா, இந்த பக்கம் BTS இங்க லூட் பண்ணிருக்கானுங்க, அந்த பக்கம் 2.0 அங்க லூட் பண்ணிருக்கானுங்க. இவனுங்க என்ன இது மொபைல் BTS பாருங்க, மொபைல் BTSலாம் அவ்வளவுதான். டோனி பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா இன்னைக்கு நல்லா கால்ல விளையாண்ட ஒரே காரணத்துக்காக டோனி மறுபடியும் கொடுத்தோம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த பையன் போறான்னா உண்மையாவே நான் வந்து இப்ப என்னால அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஆமா உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம கொடுத்தது காரணமே கால்ல விளையாண்டான், 10 கில் 15 கில் போட்டான். சரி ஏதோ லான்ச் பண்ணிட்டாங்க போல, இன்னைக்கு வேற மறுபடியும் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட வந்தான் பாரு ஒருத்தன் கிட்டுன்னு. சரி ஓகே, அட்லீஸ்ட் அதையாவது போட்டு ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதுவும் வேலைய மாட்டேங்குது. போட்டான்னு நினைக்கிறீங்க? தெரியலையா, போட்டு அடிச்சிருக்கணுமே BTS இல்லையே. அது எப்படி 4 பேர்ல அடிக்க முடியாது? நான் என்ன குமார், நீ ஏன் யமராஜ் அடிக்கிற, BTS அடிக்காதா? என்ன அப்ப போய் என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஓகே ஓகே, அருமை, திறமை. சத்தியமா குமார், எனக்கு ஒரு தாட் உண்மையிலும் மண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு குமார். உன்னை போட்டா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்குமோ, கொஞ்சம் கவர் கொடுக்க மாட்டேன், லைட்டா செவுத்து நக்கற. அது இல்ல, நான் இங்க இவன சொல்றேன் 2.0 அட்லீஸ்ட் விளையாடுறியோ போய் அவன் அட்லீஸ்ட் கத்தி உத்வேகமாவது படுத்துவியோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போட்டு 2-3 மேட்ச் ஜெயிச்சு குமார், அங்கேயே செட்டில் ஆயிருன்றான், அங்கேயே இருந்திருக்குமார் பாத்துக்க அப்படின்னு. ஆனா அவனுக்கு நம்பவே மாட்டேங்கிறான்ல, அவனை எடுக்கவே மாட்டேங்கிறான்ல. என்ன சொன்னாலும், நானே சொன்னாலுமே எடுத்துக்க மாட்டேங்கிறான்ல. என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் நிறைய வந்து அவங்களுடைய ஹோப்பே விட்டாங்க. வெறியாவது அது பிளேயர்ல என்ன குமார் இருக்கு, எல்லாரும் நல்ல. நம்மளே கூட ஒன்ன வச்சு நான் மிஷின் பண்றேன். இன்னைக்கு மிஷின் நம்ம ஒன்ன வச்சு தான் பண்ணேன். நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது அடுத்தது. ஆனா ஒரு ட்ரை பண்ணமா இல்லையா, ட்ரை பண்ண அந்த மாதிரி ஒரு ட்ரையே பண்ண மாட்டேறானுங்க. எப்ப கொடுத்தாலும் வேணாம். அதாவது நீங்களே என்ன சொல்ல வரீங்க, என்ன வச்சுனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை சொல்லுங்க. நானே ஒன்ன வச்சு தான் மிஷின் பண்றேன்றேன், புரியுதா இல்லையா? என்ன வச்சுனா அதுதான் நான் கேக்குறேன். என்ன வச்சு நீ இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க, இல்ல குமார் சொல்லு, அது ஏன் என்ன கை காட்டுங்க நான் கேக்குறேன். பண்றீங்களா? இல்லையே, இல்லடா, நானே ஒன்ன வச்சு தான் மிஷின் பண்றேன்றேன். அந்த அளவுக்கு ஒரு ப்ரோ பிளேயர் அப்படி சொல்ல வர, நீயே உனக்கு அப்படியே நீங்க பாதி நிப்பாட்டும் போது எனக்கு வந்து லைட்டா என்ன இது என்ன வச்சுனா அப்புறம் போறவங்க எல்லாமே நம்மள வந்து இப்படிதான் சொல்றாங்க. ஒன்ன வச்சு மைஜில் வந்து இத பண்றாங்க. அப்புறம் என்னன்னு கேக்குறேன். நான் ஒன்னு வச்சு இப்ப 300 ட்ரில் அடிக்க பிளான் போட்டு இருக்கேன். அது வேர்ல்ட் ரெக்கார்டு உள்ள ஒன்னு கூட்டு போலான்னு இருக்கேன். நீ அப்பவே சொன்னா இல்லையா? அதாவது இப்ப நான் தானே குடுக்குறேன் அவங்களுக்கு, எடுத்துக்க. அப்ப கூட வேணான்றானுங்க. என்னவா இருக்கும்? கமெண்ட்ரிக்கு மட்டும் வேணுங்கிறானுங்க. அப்புறம் இதாதுன்னா என்ன கணக்கு? எடுத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க பாரு. பிளேயர் அண்டர் எஸ்டிமேட் பண்றானுங்க, அதே பிரச்சனையா இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். அந்த பிளேயர் நீங்க நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், இதுவுமே உண்மை, போய் பேச மாட்டேன், உண்மை. ஆமா, ஃபர்ஸ்ட் SOBDs கிரியேட் பண்ணும்போது ஈஸ்வா சாக்கோ, ஜார்டன், அபின்னு ஒரு பையன் அப்படின்னு ஒரு பையன், அந்த அபிங்கிற பையன் ஆண்ட்ராய்டு பிளேயர். ஓகேவா? அந்த அபிங்கிற பையன் வந்து அப்போ வந்து ஆண்ட்ராய்டுல வந்து போன்ல வந்து விளையாடுறான். அன்னைக்கு SOBDs விளையாண்ட கேம் பிளே வக்காலி ஒருத்தனாலே பக்கத்துலயே வர முடியாது, அந்த மாதிரி விளையாண்டானுங்க. ஜோர்டன் அந்த மாதிரி நல்லா விளையாண்ட பையன் தான் அவன். இப்ப சோலோ போய் அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்ல, நல்லா விளையாடுவாங்க. பட் ஆனா BTS இல்ல, அந்த அளவுக்கு BTS இல்ல. இன்னைக்கும் நான் என்ன ஒண்ணு சொல்றேன், அதே சேம் டீம்
எல்லாமே போய் குமார், எல்லாமே போய். அன்னைக்கு நடந்த வார் வந்து 50 பேர் வந்து நம்ம மக்கள், இது 50 பேர் மக்கள், 40 பேர் நம்ம டீம். அவ்வளவுதான். வெளியே இருந்து கூட இந்த டீம் கிடையாது, எல்லாம் நம்ம ஆளுங்க. ஜோர்டன் ஆட மாட்டான்றீங்களா? இல்ல, ஜோர்டன் ஆடுவான். பட் ஆனா அது வந்து பிளாட்டினம் லாபி. இது வந்து இதுவே கூட கான்கர் டாப் 100 லாபி கிடையாது. இது வெறும் கான்கர் லாபி தான். கான்கர் டாப் லாபினா இன்னொன்னு இருக்கு. இன்னும் இன்வைட்டட் டீம்ஸ், பெட்டர் இன்வைட்டட் டீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க போட்டா இன்னும் வார் டஃபா இருக்கும். ஆனா நம்ம வெளியே துரத்த முடியாம மாட்டிக்கிட்டோம். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஸ்லாட் கொடுத்து என்னென்னமோ டீம்ல இருந்தாங்க. இல்ல அது வேற. அது அப்புறமேட்டு அது 6 மாசம் கழிச்சு கிடையாது. அது அப்புறமேட்டு 6 மாசம் கழிச்சு. அது 6 அதாவது பிடிஎஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சு 2.0 பின்னாடி போன பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த அவங்க எல்லாம் இந்த என்னது நம்ம ஒரு இது கூட நமக்கு நல்லா விளையாண்டாங்களே அந்த இந்த பையன் யூபி ஏதோ மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு எனக்கு. யூஎஸ் எல்லாம் அவங்களா இருக்கும்போது அகிலன் அதெல்லாம் வேற. அதெல்லாம் வந்து 6-7 மாசம் கழிச்சு, வார தொடங்கி 1 வருஷம் கழிச்சு தான் அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து எஸ்ஓபிடிஎஸ் 10 வெற்றி. அதாவது அப்பெல்லாம் அபியே கிடையாது. அப்பெல்லாம் அபி கிடையாது. அது வேற. அபில இந்த டைம் வந்து பிடிஎஸ் ஸ்டார்டிங் இவன் இருந்தான். யாரு ராட்ரிக்லாம் வந்து எஸ்ஓபிடிஎஸ் அதுக்கு அப்புறம் இருந்தா. அப்பெல்லாம் வந்து சிட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்துச்சு. தொடர்ந்து ஒரே நாள்ல 2 வெற்றிலாம் எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்க கதை கேட்டா எல்லாம் புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது ஆளுங்க. கொஞ்சம் பேர் தான் அதெல்லாம் பாத்துருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? வாரம் எவ்வளவு நாள் 4வது வருஷம் போகுது. 4th இயர் தொட போகுது. வார் வந்து 4 இயர் தொட போகுது. எஸ். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாமே ஓகே தான். அந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துல அப்படி. பிடிஎஸ் அந்த காலத்துல இப்படி, நடு காலத்துல இப்படி, இந்த காலத்துல இப்படி இருக்கானே அத சொல்லு. மேட் அதே பிளேயர்ஸ் தான், அதே ஆளுங்க தான். இவனுங்க மட்டும் அடிக்கிறானுங்க. இவங்க என்ன குதிட்டு வந்துக்கிறானுங்க. ஐயர் ஒரே நிமிஷம். அந்த சதீஷ்னு ஒருத்தர் மட்டும் ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்து, சதீஷ் உனக்கு என்ன சிரிப்பு? லூசா நீ? லூசான்னு கேக்குறேன். சிரிப்பு. அவன் ஏன் வியூவர், அவன் சிரிப்பான். என்ன வேணா பண்ண அவனுக்கே போகுது. உன் சேனல் வந்து சிரிச்சா அவன் போய் கதறு. நீ அமைதாரு. அவன் அப்படி சிரிப்பான். நீ என்னடா பண்ணுவ? அமைதாரா ஜெயிச்சு பேசுறா. ஜெயிச்சு ஜோக்கர்ல ஹீரோன்னு நாங்களே ஒத்துக்கு போறோம். சும்மா ஜோக்கர்னா ஜோக்கர் தான் நீங்க. அமைதாரா. அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒரு இது இருக்கு. பேசுறதுக்கு ஒரு இது வேணும். ஜெயிச்சு பேசு சுமார். அதுக்கு அமைதியா இருப்பாங்க. ஆர்சிபி மாதிரி நடந்துட்டு இருக்காது. அதான் உண்மை. விட்டு சும்மா ஒண்ணு காலிட்டு இருக்கான். ஜெயிச்சா நாங்களே சொல்ல போறோம். அடிக்கப்பட்டதா முடைக்கப்பட்டதா ஒய்யோ கம்பேக் கொடுத்துட்டாங்கடா, இனிமேல் தான் போட்டி அப்படின்ற போறோம். முன்னாடி உட்காந்து கதறிட்டு இருக்கான். அப்போ 55 மேட்ச்ல 30 மேட்ச் தொடர் தோல்வி. அதெல்லாம் பேசக்கூடாதுக்கா நானே அமைதியா மறக்கடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சுன்னா அவ்வளவு 32வது தொடர் தோல்வினா அப்புறம் அமைதியாடை பேசிக்கிட்டு அடி சறுக்கும். ஐஜிஎல் எல்லாருமே வந்து மேலேயே போய் நிற்க மாட்டான். திடீர்னு ஒரு நாள் சறுக்கும். அந்த சறுக்கத்துல இருந்து மேல வரவன் திரும்ப கீழே வர மாட்டான். இது உங்களுக்கு தெரியும். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, உன்னை சொல்றேன் கேட்டுக்கவன். பிடிஎஸ் சூத்துக்கடியிலே சர்க்கிள் விட்டு சொல்ற யாரு வேணாண்ணா, சறுக்கூட யாரு வேணாண்ணா. ஆனா விட்டு தொலை முதல்ல சறுக்கு விட்டுட்டு பேசி தொலை. சும்மா சர்க்கிள் விடாம பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன கணக்கு? முதல்ல சர்க்கிள் விடுன்னு தான் சொல்றேன். சறுக்குது எத்தனை வாட்டி இல்லாத பத்தி பேசிட்டு இருக்கிறத பத்தி பேசு. ஆட்டக்காரர். ஆமா நல்ல பேர். இன்னைக்கெல்லாம் நல்லா தான் பண்ணா, சூப்பரா இருந்தான். இன்னைக்கெல்லாம் ஒரு மேட்ச்ல அது ஒரு நாளைக்கு ரீல்ஸ் வருங்க, பார்த்துட்டு ஜாலியா இருக்கேன். வேற மாதிரி ப்ரோ எமராஜே அடிச்சான் ப்ரோ. ஆக்கரிய உடுக்க மாட்டான், ஆஸ்வாசப்படுத்துறேன். ஜாலியா இருக்கு. நான் அதுதான் சொல்றேன். பெண்கள் டீம் போயிருன்னு. பெண்கள் டீம் கூட பாரு நேற்று டாப் 2 வந்தாங்க. அவங்க டீம் போயிட்டு சப்போர்ட் பண்ணலாம். யுவாக்கு வந்து நீ இது பண்ணலாம். வருவாள், அடிப்பால், புடிப்பால், வெடிப்பால் அப்படின்னு ஏதாவது பேசுறதுக்காக கண்டென்ட் இருக்கும். அப்படி நான் போய் இன்னொரு டீம் நான் போய் சப்போர்ட் பண்றதை விட நீயே போயிருக்கியா? பாட்டில் ஆயில் வாங்கி குடிச்சிட்டு செத்துடலாம். எப்படி
அப்படி நான் போய் இன்னொரு டீம் சப்போர்ட் பண்றேன். ஒரு பாட்லைல் மருந்து குடிச்சு செத்துறலாம். குமார் இப்ப நானே இப்படி தோத்த உடனே 30 மேட்ச் தொடர்ந்து தோல்வின்றேன். ஜெயிச்ச உடனே என்ன சொல்வேன், ஐயோ என்ன கம்பேக் கொடுத்தாங்க பாடுறாங்க பாரு சாக இப்படி ரொட்டேட் பண்ணா டீம். நீங்க ஒன்னு ஞாபகம் பிடிஎஸ் ஜெயிச்சு குமார் தோக்க டீம் வந்து ஃபயர் வரதுக்கே வந்து ஆடா போடா. ஆனா இந்த டீம் ஜெயிக்கட்டும் வேலை வரட்டும் அப்ப நீங்க பாப்பீங்க யாரு பல்லெல்லாம் கடிக்கிறேன் பல்லெல்லாம் கடிச்சு பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு அடி இருக்கிறோம். அது என்ன குமார் அவனுக்கு கேட்கறது எல்லாமே என்ன பண்ணி கொடுக்கணும் குமார். அதுவே முதல் தப்பு குமார். நம்ம பண்றதே தப்பு தான். அவ்வளவு எல்லாம் பண்ணி கொடுக்க கூடாது. முதல்ல அவனுக்கு வந்து பேர் பார்த்து எடுக்கிறான் இல்லையா ஒழிய அவனுக்கு ஜெயிக்க டீம் எடுக்க தெரியல. உண்மையா நான் சொல்றீங்களே அவனுக்கு பண்றது எல்லாமே தப்பு தான் பண்றானுங்க. பேர் பார்த்து எடுக்கிறானுங்க பாரு. உயிரோடே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. நீ போன மேட்ச் எல்லாம் எப்படி ஜோன் ரொட்டேட் பண்ணிருக்கணும், 4 பேர் எப்படி போயிருக்கணும். என்ன ஆகுதுன்னு தெரியல அந்த டீமுக்கு. என்ன ஆகுது ஏன் வந்து. ஆனா சில நம்மளாலே வந்து அவங்கள்ட்ட இருக்க நான் இல்லாதப்ப நீ எப்படி விளையாடுற 10 கில்லு 5 கில்லு 20 கில்லா போடுறல. நாங்க எங்க லாபி வந்தோடனே எப்படி ஆயிருது அந்த மாதிரிதான் குமார். கிளாசிக் வேற, அப்ப நடந்த வார் வேற குமார். நீ நினைக்கிற அப்ப நடந்த வார் வேற, இப்ப நடக்கிற வார் வேற. இப்போ சரி உங்களோட லாபில வரும்போது நான் வந்து நான் செத்துனே இருக்கேன். அடிச்சு போடுவீங்க. நான் வந்து நல்லா தான் விளையாண்டேன். நீங்களே வந்து என்ன பாராட்டி தான் பேசுறீங்க. அருமையான விளையாட்டு. நான் வந்து முந்தி மாதிரிலாம் வர்றது செத்துரு ஸ்பெக்டேட் பண்றது நீங்க உங்கள்ட்ட திட்டுவாங்க. அப்படியே நடந்துச்சு. அப்படியும் நடக்கல. நல்லா தான் விளையாடுறேன். ஓகே தான். ஓவராலா பாக்கும்போது என்னோட கேம் பிளே குட் தான். சரியான இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால அது வந்து உண்மையிலே இம்ப்ரூவ்மெண்ட். அது நான் மறுக்கவே இல்லை. என்னைக்கா நான் மறுத்திருக்கேன் சொல்லு. யாராவது சொல்லும்போது கூட நான் வந்து நல்லா விளையாடுறான் அவனுக்கு அப்படின்னு. ஆனா இவங்க வந்து அந்த பிளாட்டினம் லாபில விளையாண்டதோட ஸ்டக் ஆயிட்டாங்க குமார். அதுக்கப்புறம் இவங்களால அந்த கான்கர் லாபி விளையாட முடியல. புரியுது அவனுக்கு. அதுக்கப்புறம் அவங்களால அத ஃபைன் பண்ண முடியல. அது என்ன நடக்குது அப்படின்னு. குமார் வின் பண்ணிட்டு வந்து பேசு ஒப்பி தானா ப்ரோ. பேசுவான் தல பேசுவான் தல ஜெயிக்கும் போது பேசுறீங்களா இந்த தூத்துறீங்கல்ல இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா ஜெயிக்கும் போது ஓடிடாதீங்க. ஓடி போய் மறைஞ்சிடாதீங்க ப்ளீஸ். அப்ப இருங்கன்னு தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப இருங்க, அப்ப பாத்துக்கலாம். குமார் கொண்டாடத்தை யாராவது தடுக்க முடியுமா? யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு ஒரு கொண்டாட்டம் கண்டிப்பா இருக்க செய்யும். அது என்ன உனக்கான எல்லாத்துக்கான கொண்டாட்டம் தான். நம்ம தப்பு பண்றோம் குமார். பிடிஎஸ் 2.0 ஜெயிச்சாதான் பிடிஎஸ்கே கெத்து. வாருக்கே வருது. பிடிஎஸ் 2.0 ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க செட் ஆகாது. ஜெயிச்சே ஆகணும். அததான் மிஸ் பண்றானுங்கன்னு நான் சொல்றேன். மிஸ் பண்றானுங்க. கேட்டதெல்லாம் குடுத்து தோத்தானா அப்ப என்ன கணக்கு? கேட்டதெல்லாம் குடுத்து தோத்தானா? ஆடியன்ஸ் வச்சிருந்தானுங்க தலைவா. கரெக்ட்டானே ஈக்குவல் ஆடியன்ஸ் பிடிஎஸ் ஈக்குவல் ஆடியன்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வீடியோஸ்கள் எல்லாம் கொஞ்சம் சொருவான் ப்ரோ. அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதுக்கெல்லாம் வந்து ஆனா இப்போ தோக்காம எல்லாம் போய்தல தோத்து அதெல்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் நிறைய லாஸ் பண்ணிட்டாங்க. போடுவாங்க வந்து ஸ்டார் போடுவாங்க. பட் ஆனா அது வெற்றி பெற்றா இப்பயும் போடுவாங்க. இப்பயும் சேம் ஜெயிக்கிறது மட்டும் தான் பாக்கி. இப்பவுமே போடுவாங்க. அப்படிலாம் யாரும் வந்து சப்போர்ட்லாம் பண்ணாம ஜெயிச்சவங்க யாரும் கொண்டாடாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. வன்மலத்தெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பிடிஎஸ் வந்து 2.0 ஜெயிச்சா கண்டிப்பா போடுவாங்க. ஆனா ஜெயிக்கிறதா மாட்டேங்கிறாங்க. பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. அது மட்டும் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்களே பாக்குறீங்க, சாய் வந்து கிளாசிக் போனா 30 கிலோ அடிக்கிறான். குட்ரோல் போனா ஒரு 20 கிலோ 30 கிலோ அடிக்கிறான். கோஸ் வார்லயே ஒரு 10 கிலோ அடிக்கிறான். ஈஸ்வா சோலோ 9 எல்லாமே அடிக்கிறாங்க. ஆனா பாருங்க முட்டை கிலோ இருக்கிறானுங்க. ஈகோ போனா முட்டை கிலோ அடிக்கிறான். ஐவி போனா முட்டை கிலோ அடிக்கிறான். அவன் பேர் டோனி போனா பாட் அடிக்கிறானா? இல்லடா ஈகோ தூக்க மாட்டேங்குதுன்ற நீ தானே சொன்ன. அந்த கோடை தாண்டி போவே இல்லை போன மேட்ச். அது வந்து என்ன ஆகுதுன்னா இது கிளாசிக் மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த தங்கமயிட்டி ப்ரோவை ஒரு கோடை தாண்டி போவே இல்ல. அவ்வளவு நேரம் இந்த நேடு போட்டாங்கல்ல தூக்கல இல்ல. அது சொல்றேன். இப்ப இவனுக்கு என்ன பண்ணானுங்க போன மேட்ச்ல ஐவரி ஜோனுக்கு போயிட்டான். சாக்கோ வந்து அந்த ஃபைட்லயே இருக்கான். ஜோன் கூட போக மாட்டேங்கிறான். புரியுதா? அந்த டீம் கூட சேர்ந்து இருக்கணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியே இல்லாம போயிடுச்சு. அதுவே ஒரு பிகெஸ்ட் மைனஸ் தானடா. ஒரு டீமா 4 பேர் விளையாடணும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ப்ரோ ஐபிஎல் நான் எப்படி சிஎஸ்கே வார்னா ஓஜிபிடிஎஸ் தான் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. மாம்ஸ்க்கு சும்மா ஆர்சிபி மாதிரி புலம்பறான் ப்ரோ.
அது தல அவங்க டீமுக்கு அவன் டிஃபெண்ட் பண்றது வந்து அதுக்கு தான் ப்ரோ அவன் அந்த டீம் கமெண்ட்ரி போட்டது. குமார் பிடிஎஸ் 2.0க்கு பண்ணும்போது நாங்க மட்டும் சேம் லைக் ஓஜி பிடிஎஸ் வின் பண்ணும்போது ஃபீவர் ஹெட்வேக் வராம பாத்துக்கோ ப்ரோ. பாத்துக்கிறேன் இதான் ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ளீஸ் வார்ல குக்கி ஷாரன் சிம்பா ஒன் மோர் பர்சன் டீம் கொடுங்க. ரெக்வெஸ்ட் ஃப்ரம் KFS FC குக்கி ஃபைட் சிமுலேட்டர் கிளப் ஃபேன் கிளப். யார் இது? எனக்கெல்லாம் வந்து எஸ்ஆர் ப்ரோ எனக்கு வந்து உண்மையாலுமே குமார் வந்து இறக்கணும்னு ஆசை தான். ஆனா குமார் இருந்தாதான் குமார் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்ல முடியும். கமெண்ட்ரியில வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். குமார் இல்லைன்னா நான் மட்டும் தான் பேசணும், என்ன பண்ணணும்னு தெரியாது. கேள்வி கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லை. யாராவது ஒரு கொடூரமான கமெண்ட்ரி கிடைச்சிட்டா குமார் நான் இங்க இருந்து அப்படியே அமுச்சு விட்டுருவேன் மேட்ச்சுக்கு. குமார் அளவுக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும், டிஃபெண்ட் பண்ணணும், கத்தணும், சண்டை போடணும். அந்த மாதிரி யாராவது ஒரு கமெண்டேட்டர் கிடைச்சிட்டா இவன் அடிச்சு வெளியே தருவேன். இவன் அடிச்சு ஒரு டீமுக்கு ஐஜல் ஆக்கிடுவேன். இல்லாட்டினா வந்து 2.0 போட்டுருவேன். சீரியஸா எனக்குமே இவன் விளையாட வைக்கணும்னு தான் ஆசை. ஆனா குமார் விளையாடுறத விட கமெண்ட்ரி வந்து கேள்வி கேட்கறது வந்து அவனுக்கு உண்மையாலுமே ஒரு அறிவு இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் தோக்கிற டீமுக்கு இப்படிலாம் முட்டு யாராலையும் கொடுக்கவே முடியாது. போராடுறது குமார் கிட்ட, அவன் பிறந்ததுல இருந்தே அவன் போராட்டக்காரன். அதனால குமார் மாதிரி வர முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நான் கமெண்ட்ரியே சொல்றேன். சாரன்ட்ட போய் நான் என்ன பேசுறது? மொத்தம் அவனுக்கு ஒரு இல்ல சாரன் நல்ல பையன் தான். ஆனா வந்து அவனால அவ்வளவோ பேச முடியாது. ஒரு ஃபைட் என்ன 2.0 பிரியா கேமிங் ஒரு ஃபைட் எங்க பாருங்க சாண்ட்ரோஜ் மாட்றான். சாண்ட்ரோஜ் அகல வேணுமா ஃபைட்? ஒண்ணு முதல் முறையாக பாருங்க, நான் வண்டியில போறேன்னு சுடாம போறானுங்க. 2.0 பெண்கள் டீம் அடிக்குது குமார், பெண்கள் டீம் அடிக்குது. அந்த பொண்ணு அடிக்கும் போது இவன் அடிக்காம போறான். இப்போ உங்களுக்கு யாருமே இல்ல, 4 பேர் 4 வண்டி அடிக்க முடியாது. 4 பேர் 4 வண்டி அத கேக்கல. இது அவன் சுடும்போது இவன் இறங்கி சுடாம தூக்காம விளையாடுறான். ஐவரி மாட்டினா சாக்கோ மாட்டினா ஐவரி மாட்டினா ரெண்டு மாட்டினா தூக்குறாங்க டோனி காப்பாத்தி ஆகணும். டோனி மாறக்கூடாது. டோனி அடிக்கிறான். டோனியை முடிச்ச குமார் ஒரு கவர் கூட போடல. குமார் ஒரு கார் எடுத்துட்டு போய் ஒரு கவர் கூட போடல. அவன் அங்க நின்னுதாவே உயிரோடு இருந்திருப்பான். இதுக்குதான் குமார் நான் டோனியை மாத்தினேன். ஒரு கவர் போடல, மயிர்ல போடுவான் கவர். ஐவேரி வந்து காரை திருப்பி போயிட்டாங்க. முன்னாடி வந்து அங்க போனா அடி எல்லாம் போடுறாங்க போல. இன்னும் 18 டீம் 55 பேர் அளவில் இருக்கும். சாரி 17 டீம் 54 பேர் அளவில் இருக்காங்க. இன்னும் முக்கியமான டீம்ஸ் எல்லாம் உயிரோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. பிடிஎஸ் 4 பேர் உயிரோட இருக்காங்க. 2.0 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. டோனி மேன் லாஸ் பண்ணிருக்காங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் பிடிஎஸ்ல 4 பேர் இருக்காங்க. பெண் சூப்பர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரோட சிங்கப்பெண் அணியில 4 பேரோட இருக்காங்க ப்ரோ. போன மேட்ச் அந்த மாதிரி போராடின சிங்கப்பெண் அணி ஃபைட் நடந்துருக்கு. டீம்ஸ் அவங்களுக்கு 16 இருக்கும். சரியான கவர். ஆமா ஐயோ ஆல்ரெடி மகால பண்ண முடியல. தற்கொலை தன் சாவை சட்டை பைகள் வைத்து எங்கேயும் சொல்வேண்டாம். சிங்கப்பெண் மறுபடியும் மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. மரணம் அவளுடைய உம்மா கொடுத்தது, முத்தமிட்டது. 2.0 ஃபைட் போதுனே. இன்னொரு பெண்கள் டீம் இருக்கா பாரு. இருக்கு சூப்பர் டீம் பிரியா கேமிங் தோ இருக்காங்களே 4 பேர் இருக்காங்க. சாக்கோ இருக்காங்க. சிங்கப்பெண் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேன்ல சொல்லிருக்காங்க. இன்னொரு பெண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் ஓடி இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பு பண்றாங்களா என்ன? இவங்க வெளிய மாட்டிட்டாங்களா? அவுட் சீசன்ல மாட்டிட்டாங்களா என்ன? ஆமா பெண்கள் டீம்ட்ட மாட்டிட்டாங்க. ஓகே 2.0 இப்பதான் உள்ள வருது. ஐவரி கிசா சாக்கோ 3 பேர் பொறுமையா ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஜோனுக்குள்ள போகவே முடியாது குமார், போகவே முடியாது. ஆனா கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இதை தாண்டி போகணும், அவனுக்கு ஸ்மோக் போட்டு தான் போகணும். இல்ல மேல ஏறினா இவனுங்கிட்ட வந்து ஜோன் இருக்கானே. நாட்டாமீஸ்ல டீம் கிட்ட வந்து ஜோன் இருக்கு. அவங்க நினைச்சா போலாம். 4 பேர் இருக்கானுங்க. 4 பேர் இருக்கானுங்க குமார். 4 பேர் இருக்காங்க. ஆமா பிடிஎஸ் 3 பேர் தான் இருக்கானுங்க. ஒரு நாக்கு இருக்காங்க. டாக்கோ நாக்கு வச்சிருக்கானுங்க பாருங்க. தூக்குறாங்க. இப்பதான் தூக்குறாங்க. பிடிஎஸ் சொல்றேன். பிடிஎஸ்ல நேடு போடுறாங்க. நேடு மழை பொழிகிறது. பொறுமையா இருக்காங்க. 2.0 பொறுமையா இருக்காங்க. அங்க பாருங்க நேடு எப்படி பறந்து வருது. பொறுமையா இருக்கணும். இன்னும் 16 டீம். இந்த ஜோன்ல என்ன சொன்னாலும் சரி தல. என்ன சொல்லுங்க பாருங்க.
இது தேவையில்லாத ஃபைட். இது தேவையில்லாத ஃபைட். தேவையில்லாத ஃபைட். பக்கத்துல இருக்க டீம் விட்டுட்டு லாங்ல இருக்கவங்க தேவையில்லாம சுத்தணும்ன்றானுங்க. தேவையில்லாம ஃபைட் அடிக்கிறாங்க. தேவையில்லாம தவறளிக்கிறாங்க. ஜோனுக்கு போகணும். BTS 2.0 ஜோனுக்கு போகணும். இன்னும் கிட்டத்தட்ட எவ்வளவு மீட்டரு? 59 60 ஐவரி அகால மரணம் அடைஞ்சிருவானா? சாக்கோ அகால மரணம். சாக்கோ அகால மரணம். ஐவரி 1 நிமிஷம் இருக்கான். ஐவரி 1 நிமிஷம் இருக்கான். சாக்கோ தூக்க முடியுமா? சாக்கோவை காப்பாத்துவாங்களா? நாக் அவுட் நாக் அவுட் நாக் அவுட் சாக்கோ நாக் அவுட் சாக்கோ சாக்கோ நாக் அவுட் கிரவுட் எம்பேர் அகால மரணம். கிரவுட் எம்பேர் அகால மரணம். கிசா அகால மரணம் அடைறான். கிசா அகால மரணம் அடைறான். ஐயோ சாக்கோவை தூக்க. குமார் அவன் சுட்டுறத விட்டான் குமார். அவன் சாக்கோ சுட்டுறத விட்டுட்டான் அவன். ஓயோயோ ஓயோ 2.0 மீண்டும் தனது ரசிகர்கள் நெஞ்சில ஒரு இடிய இறக்கி. குமார் சூப்பர் டீம் அடிச்சு உடைச்சு எடுக்கிறானு குமார். ஜோனை BTS உடைச்சு எடுக்குது குமார். அவங்க டீம் உடைச்சு ஜோன் எடுக்கிறாங்க. மரணத்துக்கு மேல மரணம். மரணத்துக்கு மேல மரணம். ஓலமாயிடுது. 2.0 இதுல இருந்து ஓலை சத்தம் மட்டும் தான் கேக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ரோல்லாம் பாரு கன் எடுத்து போய் டம்மு டம்மு. அங்க பாரு இத புடிச்சு அங்க பாரு டம்மு 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 டம்முங்க. ஆமா ஆமா மாட்டிடா கேப்டன் மாட்டிடா. முடிச்சு அங்க பாரு ஒட்டச்சி அந்த ஜோன் அந்த பக்கம் வளைச்சு எடுக்கிறாங்க. தெரியுதா? ஜோனை புடிச்சு வளைச்சு அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நாலு மொபைல் பிடிஸ் ஆமா ஒரே ஒருத்தன் கோட் மட்டும் இருக்கா. மொபைல் பிடிஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. வாட் இஸ் ஹேப்பனிங்? ரெண்டு பேர் ஹைப்பர் சாண்ட் இருக்கான். ஹைப்பர் சாண்டும் கோட் இருக்காங்க. ஹைப்பர் சாண்ட் கோட் இருக்காங்க. இவனை தூக்குறாங்க. ஏவி தூக்குறாங்க. மொபைல் பிடிஸ் ஒரு வாய்ப்பு இருக்கா? பிடிஎஸ் ஜோன் குள்ள போற வாய்ப்பு இருக்கா? BTS ஜோனுக்குள்ள வரணும். 173 மீட்டர் ஜோனுக்குள்ள வரணும்னே. வெட்டு ரெனால்டு ரோமியோ இவன் ஐயோ இவன் ஆர்ஆர் டீம் முடியுது. பிரியா கேமிங் டீமா? பிரியா கேமிங் டீம்ல 4 பேரு. ஐயோ ஒரு நாக்கு ரெண்டு நாக்கு. பிரியா கேமிங் டீம்ல ஒரு தவறு நிலைக்கிறாங்க. நேர் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு நேடு மறுபடியும் ஒரு நாக்கு ஒரே மட்டும் தான் இருக்கா? தின்னு ஐக்கிய போடுறான். அங்க பாரு பிரியா கேமிங் பாயிண்ட் 1 XP இருக்கு. தூக்கல அகால வர முடியுது. அவ்வளவுதான். தின்னோ போய் அகால வரணுமா? சார்ஜ் கார்டு சாப்பிடுறான். அகால வரணும். ரெண்டே பேர் டீம் ஓடிக்கிறாங்க. அவ்வளவு தின்ன வரணும். மாலத்தை முத்த முடியுது. ரெண்டே பேர் டீம் ஓடிச்சாங்க. 2 பேர் பெண்களோட டீம் ஓட்டச்சு எரியப்பட்டது. சார்ஜ் நாக் அவுட். தற்கொலை முத்தமிட்டது இவங்களை. BTS ஜோனுக்கு வராங்க. சிங்கப்பெண் அவ்வளவுதான். அங்க பாருங்க ரஸ்கால் அகால மரணம் அடைஞ்சிரான். சிங்கப்பெண் அவ்வளவுதான். சிங்கப்பெண் மட்டும் அடைஞ்சிராரு. கோஸ்ட் அகால மரணம் அடைஞ்சிராரு. கோஸ்ட் தூக்கிட்டாங்க. ட்ரோல் தவறு இழைத்தானா? ட்ரோல் அகால மரணம் அடைஞ்சிரானா? உய்யோ இந்த மொபைல் பீட்டஸ்ல 3 பேரு. ஐயோ 3v3 போடு. ஹைப்பர் சான் 7 கிலோடா. 3v2v1 அண்ணே. 3v2v1 அண்ணே. BTS இரண்டாவது வெற்றியா? BTS தொடர் வெற்றியா? இல்ல எம்பிடிஎஸ் வைப்பர். எம்பிடிஎஸ்க்கு 2 பேர் இருக்காங்க. எம்பிடிஎஸ் தனிக்கு ஜோன் குள்ள இருக்காங்க. BTS ஜோன் குள்ள வரணும். மறுபடியும் ஐயோ மோட்டர் வச்சு படம் காட்டுறாடா ஈஸ்வா. படம் விட்டுறாடா ஈஸ்வா. போட்டு மறுபடியும் அங்க பாருங்க பாரு. அங்க பாரு எப்படி போட்டாங்க பாரு. ஸ்மோக் பால் எப்படி கிரியேட் பண்றாங்க பாரு. கேம் கவுனி. கேம் என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் மோட்டர், ஒரு பக்கம் ஸ்மோக் பால், ஒரு பக்கம் கார். ஒரே நேரத்துல என்ன பண்றாங்க பாரு. மறுபடியும் ஒரு மோட்டர். கேம் கவுனி. ஒருத்த சும்மா சுடப்பட்டு முன்னாடி ஹைப்பர் சான் 1 HP. இல்ல ஹைப்பர் சான் வருது. போட்டு ஹெல்ப் கேக்குறாங்க. உள்ள வராங்க. BTS சொல்ல வருது. BTS ஜோன் வருது.
போடு ஈஸ்வா என்னடா இப்படி முன்னாள் 2.0 பாரு முன்னாள் 2.0 இல்ல இல்ல கவுண்ட் பாருங்க அங்க இருந்து எப்படி வந்தா மட்டும் பாருடா நீ முடிக்கப்பட்ட அங்க இருந்து வந்து சாய் ஒரு சீட் சேஞ்ச் கில்லு அதுதான்டா பிடிஎஸ் உடைக்குது இவனை உடைத்து எரியப்பட்டான் ஈஸ்வா அங்க இருக்கா அங்க பாரு இந்த சமயத்தில் தோல் தூக்குறாங்க பாரு இந்த சமயத்தில் தோல் தூக்குறாங்க பாரு இந்த சமயத்தில் தோல் தூக்குறாங்க பாரு தோல் தூக்குறாங்க அகாலமான மைஃபச்சன் 2v3 என்ன 2v3 இல்ல இல்ல 2v3 ஈஷாவால பிடிஎஸ் வெற்றி எடுத்து தர முடியுமா ஈஷாவால ஒரு வெற்றி பிடிஎஸ் எடுத்து தர முடியுமா ஈஷா கேமிங் மாத்துவானா ஈஷா கேமிங் ஒரு நாக்கு தூக்குவானா மறுபடியும் பாக்குறான் என்ன பண்றான் ஈஸ்வா தனியால இப்படி விளையாடுறான் 2.0 முன்னாள் வீரன் போட்டு பொளக்குறான் சோலோ ஹீரோ வெற்றி பெறணும் ஆனா நானி பண்ணிடுவாங்களா இல்ல நானி பண்றாங்க சீரியஸா இந்த ரெமோ சிம்மா அணி வெற்றியாக வாடுற சிம்மா அணி வெற்றியா குமாரி ஸ்லாட் அணி வெற்றி அண்ணன் சிம்பா எடுத்துட்டான வெற்றிய லாஸ்ட் சிம்பா நீ உடைச்சது பிடிஎஸ் அண்ணன்